நீங்க கண்டிப்பாக பயன்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு அந்த அழுகை வருதுன்னா சாதாரணமான அழுகை இல்ல. உங்களுக்கு அந்த ஊழியம் செய்யற பாரம் வருதுன்னா அது கர்த்தரே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது நீங்க தட்டி போடாதீங்க. நீங்க அழணும்னு தோணுச்சுன்னா ஜனங்களுக்காக நீங்க அழுங்க. நீங்க பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசிருங்க. எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு சொல்றதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்முடைய அழுகையை கிண்டல் பண்றவங்க பரவாயில்ல, உங்க ஒரு ஜெபம் லட்சங்களை கர்த்தருக்குள்ள நடத்தும். ஆமென். இன்னைக்கு அந்த மகிமையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன், என் சொந்த ஊர்ல ஒருவேளை நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன்னா அங்க இருக்கிற என் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் வந்து டே அப்படின்னு டேன்னு என்னை கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அவங்க கூப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் அப்படி இருந்து பண்ணேன்னா நான் என்ன இப்படி பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி அது இருந்திருக்கும்னு தெரியல. அது அவ்வளோ ஃபீலாக இருந்திருக்குமான்னு தெரியல. இங்கே இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் பாடுன்னு எத்தனையோ பாடுபட்டாச்சு. ஆனால் யாருமே கூட இல்லை, கர்த்தர் மட்டும்தான் கூட இருந்தார். அவர் மட்டும்தான் கூட இருந்தார். ஒருவேளை ஊர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சோறு இல்லாம இருக்குன்ற சாட்சியை சொல்லலாமா? ஆனா கோயம்புத்தூர்ல வந்து நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டேன்ற சாட்சியை சொல்லலாம். எங்க ஊர்லயா இருந்தா பசிக்குதுன்னு இங்கேயே போன் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த குருடனை எங்க கொண்டு வந்தாருன்னா வெளியே, உங்க வீட்டை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க தெருவிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் இருக்குது. நீங்க அந்த இடத்துல மதிப்பில்லாம போவீங்க. அந்த இடத்துல சில நேரத்துல உங்களுக்கு கனம் இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஹல்லேலூயா, சில பாதைகளில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா செட் ஆகாது, அப்பா பக்கத்துல இருந்தா அது சரி ஆகாது, சொந்தங்கள் பக்கத்துல இருந்தா சரி ஆகாது. சில இடத்துல கர்த்தர் உங்களை தனியா வச்சுதான் உருவாக்கணும். சில இடத்துல ஆண்டவர் உங்களை அநாத மாதிரி வச்சுதான் உருவாக்கணும். அப்பதான் நீங்க உருவாவீங்க, அப்பதான் நீங்க கட்டப்பட்டுவீங்க. கர்த்தர் இந்த வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. உங்க மேல அப்பாவுடைய திட்டம் பலமா இருக்குது. அவருடைய திட்டம் பலமா இருக்குது. அவருடைய மகிமை பலமா இருக்குது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இதோ 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 ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை எடுக்கவும் பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம். உன்னை நான் கனப்படுத்துவேன். அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கர்த்தர் தனிமைப்படுத்துறதுக்கு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில்